ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி கூகுள் எஸ்எஸ்ஓ லாகின் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்துருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பறக்காம பக்கத்துல பெல்லை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம எஸ்எஸ்ஓ கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது எஸ்எஸ்ஓ கூகுள் எஸ்எஸ்ஓ நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு விஷயம் கிளியரா தெரியணும். ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்தென்டிகேஷன், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்தரைசேஷன். இது என்ன ப்ரோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட சொல்ற மாதிரி இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன் என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கரெக்டான யூசர் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்றதுதான் ஆத்தென்டிகேஷன். அதாவது நீங்க இப்போ ஒரு வெப்சைட் போறீங்க, அங்க ஃபர்ஸ்ட் நம்ம புது யூசரா இருந்தீங்கன்னா நீங்க சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்னது, லாகின் பண்ணுமா. ஸோ லாகின் பண்றப்ப என்ன பண்ணணும், உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டா செக் பண்ணணுமா. அதாவது நீங்க கரெக்டான யூசர் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்றது தான் வந்து ஆத்தென்டிகேஷன். இது யூசர் மட்டும் இல்ல, டிவைஸ் சிஸ்டம் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ வெரிஃபை த யூசர் ஆர் சிஸ்டம் ஆர் டிவைஸ். ஸோ இதுதான் வந்து ஆத்தென்டிகேஷன். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னது, ஆத்தரைசேஷனா. ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கான கரெக்டான பர்சன் தானா நீங்க அப்படிங்கிறது. அதாவது இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஆஹ், ரொம்ப கான்பிடென்ஷியலான ஒரு ஃபைல் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைலை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியுமா, நீங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா. ஸோ அப்படிங்கறத டிசைட் பண்றதா இந்த ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ நம்ம நார்மலா வெப்சைட்ல ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் தெரியுமா. நம்ம கிளவுட் எடுத்துக்கிட்டோம்னா, இல்ல கூகுளோ ஏடபிள்யூஎஸோ இல்ல அசூரோ எடுத்துக்கிட்டோம்னா, அதுல ஐஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு யூசருக்கும் ஒரு ஒரு விதமான ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்மிஷன் கொடுக்கறது தான் இந்த ஆத்தரைசேஷன். இப்போ நான் அட்மினா இருந்தா எனக்கு எல்லா அந்த வெப்சைட்ல இருக்க எல்லா ஆப்ஷனையும் ஆக்சஸ் பண்றதுக்கான ஆக்சஸ் எனக்கு இருக்கும். இதே நான் ஒரு புது யூசரா ஜாயின் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்கும். அதாவது நான் கொஞ்சம் ரிசோர்ஸை தான் யூஸ் பண்ண முடியும். என்னால ஃபுல் அப்ளிகேஷனையுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு ரிசோர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது, ரோல் பேஸ்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஆத்தரைசேஷன். ஸோ உங்களுக்கு அதை ஆக்சஸ் பண்றதுக்கான கிரெடென்ஷியலோ இல்ல பர்மிஷனோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றது தான் இந்த ஆத்தரைசேஷன். ஸோ வெரிஃபை ரிசோர்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போற கூகுள் எஸ்எஸ்ஓ எதுல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்தென்டிகேஷன்ல வரும். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கூகுளை வச்சு நம்மளோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் இல்ல ஒரு கிரெடென்ஷியலையும் வெரிஃபை பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம இங்க எந்த ரிசோர்ஸஸையும் வெரிஃபை பண்ண போறது இல்ல, நம்ம யூசரை தான் வெரிஃபை பண்ண போறோம். ஸோ அந்த யூசரை வெரிஃபை பண்றதுனால இது ஆட்டோமேட்டிக்கா ஆத்தென்டிகேஷன் தான் வரும். ஓகேவா. ஸோ நான் எதுக்காக ப்ரோ கூகுள் எஸ்எஸ்ஓ லாகின் பண்ணணும், எனக்கு நார்மலா ஒரு ட்ரெடிஷனல் வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும். எனக்கு ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்ல நான் அந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு சைன் அப் கேட்கும். நான் இல்ல பழைய யூசர் அப்படின்னா எனக்கு டைரக்டா லாகின் கேட்கும். நான் புது யூசரா போறதுனால சைன் அப் கேட்கும். சைன் அப் கேட்டா நான் என்ன பண்ணும், என்னோட டீடைல்ஸ் எல்லாம் நான் என்டர் பண்ணுவேன். தென் நான் வந்து என்னோட யூசர் நேம் என்டர் பண்ணுவேன். ஸோ என்னோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணுவேன். அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கும், அதை என்டர் பண்ணுவேன். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுப்பேன். அது சப்மிட் ஆயிடும். எனக்கு இப்ப யூசர் நேம் என்னன்னு தெரியும், பாஸ்வேர்டு என்னன்னு தெரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டு மட்டும் போட்டு லாகின் பண்ணிடும். ஸோ இது யூசரை பொறுத்தவரையும் ஓகே. பட் ஆனா நீங்க ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றீங்க, ஒரு டெவலப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க யூசரோட எல்லா பெர்ஸ்பெக்டிவையும் யோசிக்கணும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியமா ஒரு வெப்சைட் நீங்க பில்ட் பண்றப்போ. நீங்க நான் ஒரு ஒரு கிரெடென்ஷியலா என்டர் பண்றதுக்கு பதிலா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக்ல எனக்கு மொத்த வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது எவ்வளவு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக உள்ளதுதான் இந்த கூகுள் எஸ்எஸ்ஓ லாக். ஸோ இந்த கூகுள் எஸ்எஸ்ஓ என்ன பண்ணும், நீங்க இந்த கூகுள் எஸ்எஸ்ஓவை உங்களோட அப்ளிகேஷன் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் எல்லா ப்ராசஸும் எடுத்துக்கும். அதாவது உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபை பண்றது, பாஸ்வேர்ட் லாகின் பண்றது, சப்போஸ் நீங்க மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதை கரெக்டா செக் பண்றது, அதாவது டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் தான் நான் சொல்றேன். ஸோ டூ ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன், ஸோ அதை வெரிஃபை பண்றது, இது எல்லாமே கூகுளே பார்த்துக்கும். உங்களுக்கு எந்த தலைவலியும் இல்லை. ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக்ல நீங்க அது கிரியேட் பண்ணி தர டோக்கனை மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க உங்களோட அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆத்தென்டிகேஷன். நம்ம கூகுள் எக்ஸஸ் வச்சு இதுக்கு தான் நம்ம ஆக்சுவலா யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலா கோட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு டைரக்டா போயிடலாம். ஸோ கோட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். என்ன ஸ்டெப்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நீங்க அப்ளிகேஷன் ரெடி பண்ணிருவீங்க, ஃபாஸ்ட் ஏபிஐ வச்சு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிடுவீங்க.
இது ஆக்சுவலா என்ன பண்ணோம், இது போயிட்டு கூகுள்ல சம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணணும்ல. ஸோ அதுக்கான செட்டப்பையும் நீங்க கோர்ல இருக்கும். ஸோ அது எப்படி அதை செட் பண்றது கூகுள்ல, அது எல்லாமே இப்போ டீட்டெயிலாக சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ ப்ரௌசர் போயிட்டு கன்சோல் டாட் கிளவுட் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நான் வெல்கம் பேஜ்ல இருந்து இருக்கு, இந்த பேஜ் போட்டீங்கன்னா வெல்கம் பேஜ் வரும். ஸோ இந்த பேஜை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செலக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கும். அப்புறம் இல்லைன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொன்னோம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால நான் அந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். வேற அக்கௌண்ட்ல இருந்து நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நான் அதே ப்ராஜெக்ட்டை அப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓஆத் அப்படிங்கிற ஓஆத் கான்சென்ட் ஸ்க்ரீன்ல போயிட்டு நான் ஓஆத்ல வந்துட்டு என்னோட அப்ளிகேஷனை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அப்ளிகேஷனே கிரியேட் பண்ணலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பரவாயில்ல, ஒரு நேம் வச்சு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்க. ஸோ அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அதாவது இந்த கூகுள் எஸ்எஸ்ஓவை நம்ம ஏபிஎம் மூலியமா ஏபி சர்வீசஸ் மூலியமா தான் கான்டாக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால ஏபி சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இங்கே போயிட்டு ஓஆத் கான்சென்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஸோ இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸை நீங்க என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ப்ராஜெக்ட் செட் பண்ணாதான் உங்களுக்கு வரும். ஸோ நான் இங்கே எந்த இதுவரையும் எந்த கான்ஃபிகரேஷனும் நான் செட் பண்ணல. ஸோ நான் கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஆப் நேம் கேக்குது. ஸோ நான் ஆப் நேம் வந்துட்டு சும்மா ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஏபிஐ. ஓகேவா? சப்போர்ட்டட் மெயில் கேக்குது. நான் என்னோட மெயில் ஐடியை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆடியன்ஸ் கேக்குது, இன்டர்னலா எக்ஸ்டர்னலான்னு கேக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்னு கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேக்குது. நான் என்னோட மெயில் ஐடியை மறுபடியும் கொடுக்குறேன். நான் ஒரே மெயில் தான் யூஸ் பண்றேன். ஸோ ஒரே மெயில் ஐடியை அப்படியே கொடுத்துக்கிறேன். நான் மறுபடியும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? நமக்கு இப்போ ஓவாத்ல கான்சென்ட் ஸ்கிரீன் வந்து கிரியேட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஆத்ல போயிட்டு நம்ம கிளைண்ட்ல செட் பண்ண போறோம். ஓஆத் கிளைண்ட். ஓகேவா? ஸோ அந்த ஓஆத் கிளைண்ட் எப்படி செட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா சேம் அதே மாதிரி ப்ரொசீஜர். ஸோ இங்க நீங்க ஏபிஐ ஆக்சஸ் போனோடனே இங்க கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த கிரெடென்ஷியல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இங்க வந்துட்டு நம்ம சீக்ரெட் கீ வந்து செட் பண்றோம். ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு அப்பதான் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் கிரியேட் கிரெடென்ஷியல் கொடுக்குறேன். இங்கே ஓஆர் கிளைண்ட் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க சர்வீஸ் அக்கௌண்ட் ஜேசான்னு வச்சுக்கலாம், ஏபி கீ வச்சுக்கலாம். ஸோ நான் இங்க வந்து இது கொடுக்குறேன். ஸோ நான் இங்க என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வெப் கிளைண்ட் நேம் வந்து இதுவாகவே இருக்கட்டும். ஸோ நான் வேற எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் கிரியேட்னு கொடுத்தோன்னே எனக்கு கிளைண்ட் சீக்ரெட்டும் அதோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது மொத்தம் வந்துருச்சா. ஸோ கிளைண்ட் ஐடி நான் காப்பி பண்ணிக்கிறேன், கிளைண்ட் சீக்ரெட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால டாட் இஎன்வில வச்சுக்கிறேன். ஸோ இது என்னோட கிளைண்ட் ஐடியா, கிளைண்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி. ஓகேவா? ஸோ ஓஆர்ல இது என்னோட கிளைண்ட் ஐடி. நெக்ஸ்ட் என்னோட பாஸ்வேர்டு, அதாவது ஓஆர் சீக்ரெட் இருக்குல்ல, கிளைண்ட் சீக்ரெட், இதையும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா உங்களோட மெயில் ஐடியை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் உங்களோட அப்ளிகேஷன்ல இதை செப்பரேட்டா வச்சுக்கோங்க, கோட்ல வைக்காம. ஓகேவா? கிளைண்ட் சீக்ரெட் மட்டும் காமிச்சுக்கோங்க. எஸ்இசின்னு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு ஓஆத் கிளைண்ட் சீக்ரெட்டையும் நான் உள்ள என்டர் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஓஆத் கிளைண்ட் ஐடியும் இருக்கு, ஓஆத் கிளைண்ட் சீக்ரெட்டும் இருக்கு. ஸோ நம்ம வேற ஏதாவது பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த ரெண்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நான் முடிச்சோன்னா ஓகே கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இந்த ஸ்க்ரீன்ல எந்த வேலையும் இதுக்கப்புறம் இல்லை. இந்த ஓஆத் கிளைண்ட் ஐடிங்கிறது மட்டும் இங்கே கிரியேட் ஆயிடுச்சா. எனக்கு கிளைண்ட் ஐடி இதோட சீக்ரெட் இருக்கும். ஸோ நீங்க அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும் போதே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ எனக்கு ப்ரௌசர்ல ஒர்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்றேன்னா ரெக்யர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ நான் REQ டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ள நமக்கு என்னென்ன லைப்ரரிஸ் தான் தேவையோ அந்த லைப்ரரிஸ்லாம் நான் ஒன்று ஆட் பண்ண போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஏபிஐல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபாஸ்ட் ஏபிஐ
தென் நமக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்னா யூவிகான். எதுக்காகனா யூவிகான் தான் நம்ம வந்து சர்வர் ரன் பண்ண போறோம். ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து நம்ம ஏபிஐ கிரியேட் பண்றதுக்காக. தென் ஆத் லைப்ரரி ஆத்தன்டிகேஷனுக்காக. தென் பைத்தன் டாட் இஎன்வி. ஸோ இதுக்கு எதுக்காகனா நம்ம டாட் இஎன்வில போட்டிருக்கிறதெல்லாம் ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக. தென் நம்ம ஜேடபிள்யூடி யூஸ் பண்ண போறோம். ஸோ பைத்தன் ஜேடபிள்யூடி. தென் நெக்ஸ்ட் ஹெச்டிடிபி. தென் நம்ம ஸ்டார். ஓகேவா? ஸோ இதோட சேர்த்து இட்ஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ அதுவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எஸ், சேவ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பிரிப்பன் ஸ்டார் ஐஃபன் ஆர் ரெக் டாட் டிஎக்ஸ்டி. ஓகேவா? ஸோ இது எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் கோட். ஸோ நான் மெயின் டாட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்குள்ள தான் நம்மளோட என் பாயிண்ட் எல்லாமே எழுத போகிறோம். ஓகே. ஸோ இப்போ மெயின் டாட் பை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான லைப்ரரிஸ் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா இம்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுலேருந்து இம்போர்ட் பண்ணலாம்னா நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ. தென் நம்ம ரிக்வஸ்டர்ஸ் லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். ரிக்வஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இங்கே ஃபாஸ்ட் ஏபிஐ டாட் ரிக்வஸ்ட். ஸோ அதுக்காக ரிக்வஸ்ட் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஓஆர்த் லைப்ரரி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஓஆர்த் லைப்ரரி எப்படி இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் ஆர்த் லைவ். ஸோ இதுக்குள்ள டாட் இன்டகிரேஷன்ஸ் டாட் டார்லெட் கிளைண்டா. ஸோ இதில் இப்போ ஸோ இந்த ஓஆர்த் நான் இங்கே இம்போர்ட் பண்ணாம இது மேனுவலா பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் என்னென்னலாம் அதுக்கு செப்பரேட்டாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளோட யூஆர்எல் நீங்க ஓனா ஜென்ரேட் பண்ணணும். நீங்க தான் யூசரை வந்து ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ கோடை வந்து நீங்க தான் ரிசீவ் பண்ணணும். அந்த கோடை வந்து ஒரு டோக்கனா நீங்க தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபெச்சை வந்து அதாவது அந்த யூசரோட ப்ரொஃபைலை வந்து ஃபெச் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்ம மேனடா பண்ணிக்கலாம். இந்த லைப்ரரியில அதோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஸோ நம்ம டேரக்டா அப்படிங்க இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் ஜேடபிள்யூ யூஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ ஜேடபிள்யூ. ஸோ ஜேடபிள்யூடி பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃபாஸ்ட் ஏபி கோர்ஸ்லயே. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. டீட்டெயில் தான் நம்ம ஜேடபிள்யூடினா என்ன, அது எப்படி ஃபாஸ்ட் ஏபியில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு போட்டோம். ஸோ நான் அந்த சேனலோட அந்த வீடியோட இதையும் நான் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையானதெல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ஃபிகரேஷன் இம்போர்ட் பண்ணோம். ஸோ அதுவும் சேம் இதே மாதிரி தான். இந்த ஸ்டார்லைட் தான் நம்ம அதுவும் இம்ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இல்லை கான்ஃபிக் எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் டாட் டிஎன்வில வச்சிருக்கேன். அதுல இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக கான்ஃபிக் தென் டேட் டைம் இதுக்காகனா நம்ம இங்கே ஜேடபிள்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செஷன் மெயின்டைன் பண்ணோம். ஸோ அதுக்காக ஓகே. டேட் டைம் கமா டைம் டைம். ஓகேவா? ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது கலர் மாறிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த என்விரான்மெண்ட்ல நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல கீவேர்ட்ஸ் அதெல்லாம் லோட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் லோட் பண்றதுக்காக கான்ஃபிக் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோமா கேப்ஸ்ல கான்ஃபிக். ஸோ அதுல வந்துட்டு ஸோ என்னோட டாட் இஎன்விக்குள்ள ஆல்ரெடி என்னோட கிளைண்ட் ஐடி இருக்கு, கிளைண்ட் சீக்ரெட் இருக்கா. ஸோ அந்த ரெண்டுத்தையும் நான் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ அது இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்ட் ஏபி அப்ளிகேஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ல ஃபாஸ்ட் ஏபி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ஏபி கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓஆர்த் வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்ட் அதுக்கு கிரியேட். ஓகேவா? ஸோ அந்த ஓஆர்த் தான் நம்மளோட செட்டப் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த யூஆர்எல்ல நம்மளோட கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்கிரட்டை. அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணணும். ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அதுக்கும் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிருக்க லைப்ரரி லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
அது எதுலேருந்து கிரியேட் பண்ணுறேன்னா நம்மளோட ஓஆத் லைப்ரரியில் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஸோ இந்த கிளாஸ் டைம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள கான்ஃபிக் அப்படிங்கிறத பாஸ் பண்ணிக்கிறேன். நான் கூகுள் ப்ரொவைடரை வந்து இந்த ஓஆத்ல ரெஜிஸ்டர் பண்றேன். ஓகேவா? ஸோ ஓஆர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே டாட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி இதுக்குள்ள நான் நேம் என்ன கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்க அடுத்தது வேற ஏதாவது கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணி லாகின் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஸோ அதோட நேம் கொடுக்கணும். இங்க நான் இங்கே கூகுள் தான் யூஸ் பண்றதுனால கூகுள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட கிளைண்ட் ஐடி அங்க ஒன்று வச்சிருக்கோமா டிஎன்வில. ஸோ அது நெக்ஸ்ட் நம்மளோட கிளைண்ட் ஐடி இங்க பாஸ் பண்ணணும். ஸோ கிளைண்ட் அந்த ஸ்கோர் ஐடி. ஸோ நான் கிளைண்ட் ஐடி எப்படி பாஸ் பண்றேன்? கான்ஃபிக் கான்ஃபிக் ஏரியா. நாங்க என்ன நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்? சி மட்டும் கேப்ஸ் ஸ்கோர் ஐடி. நெக்ஸ்ட் கிளைண்ட் சீக்ரெட்டா. ஸோ கிளைண்ட் சீக்ரெட்டா எடுத்து பாஸ் பண்ணணும். ஸோ சிஎன்ஐ டி underscore plus ECR. ஸோ இந்த கிளைண்ட் சீக்ரெட்ல நம்ம என்ன என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேல இங்க என்ன இருக்கும் கிளைண்ட் ஐடிக்கு. ஸோ சேம் அதே தான். நான் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க உள்ள வேரியபிள் மட்டும் மாத்திக்கணும். ஸோ கிளைண்ட் சிசி அது மட்டும் மாத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன என்டர் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சர்வர் மெட்டாடேட்டா யூஆர்எல் தான் வந்து என்டர் பண்றோம். ஸோ இந்த சர்வர் மெட்டாடேட்டா யூஆர்எல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இதுதான் வந்து ஓப்பன் ஐடி யூஆர்எல். இந்த யூஆர்எல் தான் நம்மளோட ஆத் லைப்ரரிட்டு போய் சொல்லும். ஸோ இதுதான் உங்களோட ஆத்தரைசேஷன் யூஆர்எல். தென் இதுதான் உங்களோட டோக்கன் யூஆர்எல். இதுதான் வந்து யூசரோட இன்ஃபர்மேஷன்லாம் கெட் பண்றதுக்கான ஒரு யூஆர்எல். ஓகேவா? ஸோ கூகுள் வந்துட்டு எல்லா ஓஆத்தோட என் பாயிண்ட்ஸையுமே இங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த யூஆர்எல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யூஆர்எல் நம்ம இங்க ரெஜிஸ்டர் பண்ணோம். ஓகேவா? ஸோ சர்வர் அண்டர்ஸ்கோர் மெட்டாடேட்டா அண்டர்ஸ்கோர் யூஆர்எல் ஈக்குவல் டு ஸோ நான் இதுக்குள்ள இந்த யூஆர்எல் கொடுக்குறேன். https://accounts.google.com/.wellknown. So KNOW well-known slash open ID configuration. ஓகேவா? ஸோ இப்போ யூஆர்எல் வந்து நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கோப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். என்ன ஸ்கோப் நம்ம இது என்ன பண்ண போறோம். ஸோ நீங்க இப்போ கிட்ட போச்சுன்னா லாகின் பண்ணும்போது அதோட கோடெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாமா இல்லை என்னென்ன கிரெடென்ஷியல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்கோப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ஸ்கோப் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இமெயிலோட ப்ரொஃபைல் மட்டும் எனக்கு எடுக்கணும். ஸோ கிளைண்ட் அண்டர்ஸ்கோர் KWERGS கொடுத்துட்டு ஜேசனுக்குள்ள எனக்கு என்ன ஸ்கோப் வேணுமோ அதை கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? கீ வேல்யூ பேரா கொடுக்குறேன். SCOP ஸ்கோப் உள்ள ஓப்பன் இமெயில் அப்படி இமெயில் ஐடி இமெயில் ப்ரொஃபைல். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஓப்பன் ஐடின்னு இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்மளோட ஓப்பன் ஐடியை வந்து எனேபிள் பண்ணிவிட்டோம். எதுக்காக? கனெக்ட் பண்றதுக்காக. இந்த இமெயிலுங்கிறது நம்மளோட நார்மல் கெட் இமெயில். ப்ரொஃபைல் நேம்ல நமக்கு என்ன வரும் அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் ஏதாவது வச்சிருந்தோம்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வரும். அதோட சேர்த்து நம்மளோட நேம் வரும். ஓகேவா? கிரெடென்ஷியல்ஸுக்கு போட்டு சும்மா நானாவே ஒரு கிரெடென்ஷியல் MySEC 123. ஓகேவா? இது அப்படியே இங்க மெயின்ல நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இங்க JWT underscore CC அப்படின்னு போட்டு நீங்க கேப்ஸ்ல யூஸ் பண்ணிக்கோ. நான் இங்கேயே கேப்ஸ்ல கொடுத்துட்டேன். JWT underscore நம்ம இது கோர்ஸ்குள்ள கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ நான் ஜேரபிலிட்டியோட சீக்கிரம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம ஜேரபிலிட்டி வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? கிரியேட் ஜேரபிலிட்டி கிரியேட் அண்டர்ஸ்கோர் இதுக்குள்ள என்னோட இமெயில வந்து பாஸ் பண்றேன். ஸோ இமெயில வாங்கிட்டு இதுதான் வந்துட்டு நமக்கு அது எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பைரேஷன் அதாவது எப்ப எக்ஸ்பைரி ஆகும் அந்த கிரெடென்ஷியல் வந்து எப்ப முடிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? நம்ம ஏன்னா ஃபுல்லா ஒரு தடவை லாகின் பண்ணிட்டு கண்டினியூஸா வச்சுட்டே இருக்க முடியாது. ஒரு 30 மினிட்ஸோ இல்லை 30 செகண்ட்ஸோ ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அதனால இமெயில்
ஸோ இதுக்குள்ள நம்மளோட இமெயில் ஐடி போக்கலாம். ஓகேவா? ஸோ இமெயிலு. நெக்ஸ்ட் நம்ம பேலோட் கொடுக்கலாம். ஸோ பேலோட் பேலோட வந்து ஒரு ஜேசன் ஃபார்மேட்டை கொடுக்கலாம். ஸோ ஜேசன்குள்ள 2 விஷயம். ஒன்று வந்து சப்ஜெக்ட் இமெயில், தென் அது எப்போ எக்ஸ்பைரி ஆக போகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு டேட் டைம்லேருந்து டாட் யூடிசி நவ் கொடுத்துட்டு அதோட சேர்த்து ப்ளஸ் டைம் டெல்டா எவ்வளோ ஹவர்ஸ் கொடுக்கலாம்? ஒரு 1 ஹவர் கொடுக்கலாம். ஸோ நான் ஒரு தடவை லாகின் பண்ணதா நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்து வெரிஃபை வேலிடா இருக்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி கிரியேட் ஆகும்னா என்னோட மெயில் ஐடி என்ன அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அதோட சேர்த்து 1 ஹவர் லேட்டர் வந்து அது எக்ஸ்பைரி ஆகும் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஈக்குவல் டு ஜேடபிள்யூடி டாட் என்கோட் இதை டீகோட் பண்ணும்போது இதுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். ஸோ பேலோடு நான் என்ன இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கணும், ஸோ அந்த பேலோடு நெக்ஸ்ட் என்னோட ஜேடபிள்யூடி சீக்ரெட்டு அதோட சேர்த்து பர்ச்சேஸ் 256. ஓகேவா? இப்போ நம்ம டோக்கன் என்கோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன். ஓகே. ஓகேவா? நம்ம இங்கே கிரியேட் ஜேடபிள்யூடி கீ வந்து சீக்ரெட் கீ கிரியேட் பண்ணோம். ஸோ நம்மளோட டாட் இஎன்வில ஸோ அந்த கிரியேட் பண்ண கீயை வச்சுட்டு நம்மளோட என்ன கரண்ட் டைமு அதோட இமெயில் ஐடினா ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம டோக்கன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம் இங்கே என்கோட் பண்ணி ஜேடபிள்யூடி லைப்ரரி மூலமா. ஸோ கிரியேட் பண்ண டோக்கனை இங்கே ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன் ஹோம் பேஜ்க்கு. ஸோ ஆப் டாட் கெட் எண்ட் பாயிண்ட் இது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் யூஆர்எல் ஸ்லாஷ் மட்டும் தான் இருக்கு அதுக்குள்ள. நெக்ஸ்ட் சிங்க்ரோனஸா சிங்க்ரோனஸ் வச்சுக்கலாம். இது வந்து ஹோம் பேஜ். இதில் நான் எந்த இன்புட்டும் ஆக போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் இது வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் எஸ்எஸ்ஓ டெமோ அப்படின்னு வச்சுக்கலாமா? ஃபாஸ்ட் ஏபி கூகுள் எஸ்எஸ்ஓ டெமோ அதுக்குள்ள நான் அது ஒரு மெசேஜாக போட்டுடுவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் வச்சு லாகின் பண்ண போறோம். ஸோ அந்த லாகின் பண்ணுறதுக்கான யூஆர்எல்லும் நம்ம தான் கிரியேட் பண்ணோம். ஸோ ஆப் டாட் கெட்டா ஓகேவா? ஸோ வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுவும் எனக்கு அசிங்க்ரோனஸ் மெத்தட் தான். லாகின் கூகுள். ஸோ இதுக்குள்ள நான் ரிக்வஸ்ட் லைப்ரரியில் என்ன வருதோ அந்த இன்ஃபர்மேஷனை அந்த மாதிரி நெக்ஸ்ட் இது வந்து ரீடைரக்ட் பண்ணி எனக்கு போகணும். ஸோ அந்த ரீடைரக்ட் பண்ணி போறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரீடைரக்ட் யூஆர்எல்னே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வேரியபிள்ல ரீடைரக்ட் பண்றதுக்கான கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்பை வந்து நான் சென்ட் பண்ண போறேன். ஸோ யூஆர்எல் ஓகேவா? ஸோ இதுக்குள்ள request டாட் யூஆர்எல் ஃபார் கூகுள் ஆத்தன்டிகேஷன் அதாவது கூகுள் கால்பேக். ஓகேவா? கூகுள் கால்பேக். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஓஆத் மூலியமா இது எனக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் போட்டு அவைட் போட்டு ஓஆத் மூலியமா கூகுளோட அதாவது ஆத்தரைஸ் பண்றதுக்கு எனக்கு ரீடைரக்ட் பண்ணுவேன். ஸோ ஓஆத் டாட் கூகுள் டாட் ஆத்தரைஸ் அண்டர்ஸ்கோர் ரீடா. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நம்மளோட ரீடைரக்ட் யூஆர்எல்லையும் ரிக்வஸ்ட்ல என்ன வருதோ அதையும் நான் பார்ப்பேன். ஸோ அதுக்காக ரிக்வஸ்ட் இந்த ரீடைரக்ட் யூஆர்எல் இருக்குல்ல, ஸோ ரீடைரக்ட் ஆப் கால்பேக். ஸோ கூகுள் வந்து எனக்கு லாகின் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ அதை நான் மறுபடியும் எனக்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா கிரெடென்ஷியலும் கொடுத்ததுக்கு அப்புறமா என்னோட ஹோம் பேஜுக்கே வந்து நான் ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஏபிஐ பில்ட் பண்ணும்போது ஸோ அதுக்காக தான் இந்த கால்பேக் ஸ்லாஷ் ஆர் ஸ்லாஷ் கூகுள் ஸ்லாஷ். ஸோ என்னோட ஹோம் பேஜுக்கே வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த யூஆர்எல் ஹிட் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு லாகின் ஆனதுக்கு அப்புறம் இருக்க மொத்த கிரெடென்ஷியலும் பார்த்துக்கலாம். அதாவது என்னோட என்ன ஸ்கோப் வந்திருக்கு, என்னோட ப்ரொஃபைல் நேம் என்ன, என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் நான் என்ன வச்சிருக்கேன், ஸோ அது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த யூஆர்எல் ஆப் டாட் கிட்னு போட்டு நம்மளோட யூஆர்எல் மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸோ அருண்ல ஸோ அதுக்காக நம்ம இப்போ இந்த ஏபிஐ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுவும் அசிங்க்ரோனஸ் தான் எனக்கு. அசிங்க்ரோனஸ் கூகுள் அண்டர்ஸ்கோர் கால் பேக். ஸோ இதுக்குள்ள ரிக்வஸ்ட். ஸோ நம்ம அந்த நேம் மேலே எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி ரிக்வஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம இதுக்குள்ள அப்படியே எடுப்போம். நெக்ஸ்ட் நான் இதுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டோக்கன் இருக்குல்ல, ஸோ அந்த டோக்கனை இந்த கூகுள் ஆத்தரைஸ் பண்றதுக்கு பாஸ் பண்றேன். இதான் என்னோட ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு. ஸோ அதுக்காக ஸோ இதுக்குள்ள ரிக்வஸ்ட் மொத்தத்தையும் அப்படியே பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் யூசர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதுல டோக்கன் அப்படிங்கிறதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூசரோட இன்ஃபோ வந்து எடுப்பேன். ஓகேவா? யூசரோட இன்ஃபோ எடுத்துட்டு யூசர் இன்ஃபோவை எடுத்து அதை இந்த யூசருங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். நான் கடைசியில மொத்தமா ரிட்டர்ன் தான் பண்ண போறேன். ஸோ அந்த ரிட்டர்ன் பண்றதுக்காக தான் அதை ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னோட ஜேடபிள்யூடியோட டோக்கன் என்ன, ஜேடபிள்யூடி டோக்கன். இந்த ஜேடபிள்யூடி டோக்கன் எப்படி பாக்குறது, நம்ம கிரியேட்னு ஆல்ரெடி ஒரு மெத்தட் வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த மெத்தட்ல தான் நம்ம என்கோட் பண்றோம். ஸோ அங்க பாஸ் பண்ணோம்னா நமக்கு நம்மளோட டீடைல் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ கிரியேட் ஜேடபிள்யூடிங்கிற மெத்தட்ல நான் என்னோட யூசரோட இமெயில் வந்து பாஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ யூசரோட இமெயில் யூசரோட இமெயிலை நான் அங்க பாஸ் பண்றேன். ஓகேவா? நம்ம இங்க ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம இங்க இருந்து பாஸ் பண்ணலாம், இங்க இருந்து பாஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்க அப்படியே வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க, இங்கேயே பாஸ் பண்றேன். நெக்ஸ்ட் அந்த மெத்தட்கார நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். நான் லாகின்லாம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமெயில் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இமெயில் எதை வச்சு நான் லாகின் பண்றேன், இமெயில். தென் ஸோ அதுக்கு எனக்கு எங்கேருந்து வரும்னா யூசரோட இமெயில இருந்து எடுக்கணும். ஸோ யூசரோட இமெயில இருந்து இமெயில் எடுத்துறேன். நெக்ஸ்ட் நேம் எடுக்கணும். ஸோ நேம் வந்து நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ யூசர்ல இருந்து எடுக்கணும். அது எனக்கு லாகின் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் நான் என்ன வச்சிருக்கேன், நான் எதுவுமே வைக்கலைங்க. ஸோ அந்த பிக்சரையும் எனக்கு எடுக்கணும். இல்லையா? இருந்துச்சுன்னா பிக்சரு, இப்படி இல்லை அப்படின்னா என்ன இருக்கோ அது எடுக்கணும். அது எடுக்கிறதுக்காக பிக்சர் அப்படின்னு கொடுத்துட்டு யூசருக்குள்ள இருக்க பிக்சர் வேரிய வேல்யூ வந்து இங்க அசைன் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜேடபிள்யூடி டோக்கனையும் நம்ம ஃபைனலா இருக்கலாம். ஜேடபிள்யூடி அண்டர்ஸ்கோர் டோக்கன், ஜேடபிள்யூடி டோக்கன். ஓகேவா? ஸோ இங்கே டைரக்டா நம்மளோட ஜேடபிள்யூடியோட டோக்கன் இதோட வேரியபிள் இருக்குல்ல, ஸோ எக்ஸாம்பிள். ஸோ ரிட்டர்ன் பண்ண வேண்டியதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல நம்ம இன்னொரு விஷயம் ஆட் பண்ணோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது மிடில்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க இங்க என்ன உங்களோட அப்ளிகேஷன்ல இப்ப என்ன இருக்கு, ஸோ நீங்க வந்துட்டு ஒரு யூஆர்எல் இருக்கு. ஸோ அந்த யூஆர்எல் என்டர் பண்ண போறீங்க. ஸோ அந்த யூஆர்எல் நீங்க என்டர் பண்ணோடனே அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி இது வெரிஃபை ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ இது வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணா என்ன ஆகும், இது வந்து வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆக போகுது கூகுள்ல. ஸோ ரீடைரக்ட் ஆகிட்டு மறுபடியும் இது நம்ம பேஜுக்கு வரப்போ அது நம்ம பேஜ் தானே நம்ம எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மிடில்வேர் மூலியமா தான் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம மிடில்வேர் ஆட் பண்ணும்போதே அது ஒரு சீக்ரெட் கீ செட் பண்ணுவோம். ஸோ அந்த சீக்ரெட் கீயை வச்சுதான் நம்ம பேஜுக்கு அது ரிட்டர்ன் ஆகும்போது அது கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ மிடில்வேர் ஆட் பண்ணல. ஸோ ஆட் பண்ணாம உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஸோ இதுல யூனிகான் மெயின் கோலன் ஆப் ரீலோட். ஓகேவா? ஸோ எனக்கு என்டர் பண்ண உடனே
ஃபாஸ்ட் ஏபி கூகுள் எஸ்எஸ்ஓ டெமோ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு நார்மல் எனக்கு ஹோம். ஏன்னா நாங்க ரிட்டர்ன் மட்டும் தான் போட்டுருக்கேன். நமக்கு ஆனா இது தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும்? கூகுள் எஸ்எஸ்ஓ லாகின் பண்ணுமா? ஸோ நான் லாகின் ஒரு இது வச்சிருக்கேன். தென் கூகுளா கூகுள் வச்சு. ஸோ இப்போ இதை நான் என்ட்ரி கொடுத்தேன்னா இது ரீடைரக்ட் ஆகும். ஸோ ரீடைரக்ட் ஆயிட்டு இது மறுபடியும் என்னோட அப்ளிகேஷனுக்கே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்றப்போ அது கரெக்டா இல்லையான்னு நம்ம செக் பண்ணல. ஸோ அதுக்காக தான் நம்ம மிடில் வேற ஆட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு எரர் தான் வரும். ஸோ இன்டர்னல் சர்வர் எரர்னு வந்துருச்சா? ஸோ இப்போ நம்மளோட அப்ளிகேஷன்ல போய் பார்த்தோம்னா அது கிராஷ் ஆயிட்டு எங்க வந்து நின்றுருக்கோம் அப்படின்னா செஷன் மிடில் வேர்னு வந்து நின்றுருக்கா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து மிடில் வேர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நான் அது எப்படி ஆட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் மிடில் வேரை இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ இம்போர்ட் பண்ணதை ஆட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ சேம் இதே மாதிரி இந்த ஸ்டார்லைட் டைப் இது வச்சிருக்கோம்ல, ஸோ அதுதான் ஃப்ரம் இதுல டாட் மிடில் வேர் டாட் செஷன். ஸோ அதுல செஷன் மிடில் வேர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். செஷன் மிடில் வேர். ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நம்ம ஆப் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, ஸோ இந்த ஆப்புக்கு கீழே அந்த ஆப்ல நம்ம மிடில் வேற ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆட் டாட் ஆட் அண்டர் ஸ்கோர் மிடில் வேர். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செஷன் மிடில் வேர் கமா ஒரு சீக்ரெட் கீ வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ நம்மளோட யூஆர்எல்ல இந்த சீக்ரெட் கீ தான் நமக்கு ரீடைரக்ட் ஆகும்போது இருக்கும். சிபிஆர்இடி அண்டர் ஸ்கோர் கீ அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அந்த சீக்ரெட் கீ நான் என்ன கொடுக்குறேன்னா ஜஸ்ட் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்தேன். ஓகேவா? இப்போ மிடில் வேர்ல நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ ரன் பண்ணா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன் ப்ரோ? நான் தான் மிடில் வேர் ஆட் பண்ண சொன்னீங்க. ஸோ மிடில் வேர் வந்து நம்ம யூஆர்எல் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபை பண்றதுக்காக ஆட் பண்ண சொன்னீங்க. மறுபடியும் ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம்? நம்ம அப்ளிகேஷனை ஹோம் பேஜ் போவோம். தென் லாகின் கூகுள் போவோமா? ஸோ லாகின் கூகுள் போயாச்சு. நான் என்டர் பண்றேன். எனக்கு லாகினும் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கணும்? கூகுளோட எஸ்எஸ்ஓ லாகின்ல என்ன பண்ணும்? அது கரெக்டா எனக்கு லாகின் பண்றதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு என்ன நடக்கணும்? இது வந்து எனக்கு ஏதாவது ஒரு பேஜுக்கு போகணுமா? அதாவது எனக்கு ஏதாவது ஒரு பேஜுக்கு இது மூவ் ஆகணுமா? நம்ம நார்மலா ஒரு அப்ளிகேஷன் லாகின் பண்ணா எப்படி பண்ணுவோம்? ஸோ கூகுள் எஸ்எஸ்ஓ லாகின் பண்ணோம்னா கூகுள் எஸ்எஸ்ஓ லாகின் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எங்க போகணும் அப்படின்னா இந்த ஏபிஐ கால் பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது ஏன் ப்ரோ இதை நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணா எந்த எரர் ரிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறப்ப தான் தெரியும். நான் ஸ்டார்டிங் ஒரே ஃப்ளோவா சொல்லியிருந்தேன்னா எதுக்குன்னே புரியாத மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ரௌசர்ல ஆல்ரெடி கிரெடென்ஷியல்ஸ் இருந்துச்சா? ஸோ இந்த கிரெடென்ஷியல்ஸ்ல இந்த வெப் கிளைண்ட் இருக்கா? ஸோ இந்த வெப் கிளைண்ட் கிரெடென்ஷியல்ஸ் நம்ம போகாம அந்த கான்செப்ட் ஸ்கிரீன் ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த ஸ்கிரீன்ல போயிட்டு நம்மளோட கான்ஃபிகரேஷன் செட் பண்றோம்ல, ஸோ அந்த செட் பண்ற இடத்துல நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ரீடைரக்ட் யூஆர்எல் ஆட் பண்ணும். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா வெப் கிளைண்ட் 1 அப்படிங்கிறது. ஸோ இந்த வெப் கிளைண்ட் 1 கிளிக் பண்ணிட்டு ஸோ இதுக்குள்ள ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஆத்தரைஸ்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஆர்ஜின்ஸ், தென் வந்து ஆத்தரைஸ்டு ரீடைரக்ட் யூஆர்எல். எனக்கு வந்துட்டு ஆத்தரைஸ்டு ரீடைரக்ட் யூஆர்எல் தான் ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்க என்ன ஆட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ப்ரௌசர்ல நான் என்ன என்டர் பண்ணிருக்கணும் ஸோ இது அப்படியே ஆட் பண்றேன். இது ஃபுல்லா இல்ல, இங்க இருந்து அப்படின்னு நான் எது ரன் பண்றேனோ ஸோ அந்த யூஆர்எல் அப்படியே இங்க ஆட் பண்ணிட்டு தென் அதோட என்னோட அப்ளிகேஷன் அதாவது என்னோட ஏபிஐல என்ன யூஆர்எல் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த யூஆர்எல்லையும் நான் அப்படியே இங்க ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ இங்கே தான் எனக்கு ரீடைரக்ட் ஆகி போகணும். கால் பேக் ஹெச்டிடிபி மிஸ் ஆகுதா? டபுள் ஸ்டார். ஸோ இப்போ எனக்கு யூஆர்எல் வந்துருச்சு கரெக்டா? நான் இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு லாகின் பண்ணேன் அப்படின்னா லாகின் சக்சஸ் ஆனோன்னே ஆட்டோமேட்டிக்கா இந்த யூஆர்எல்லுக்கு எனக்கு ரீடைரக்ட் ஆகி ரீடைரக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துடும். ஓகேவா? நான் ஒரு தடவை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிடுறேன் அண்ட் ஒரு தடவை உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ அகைன் ஒன்ஸ் அகைன் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் ஒரு தடவை ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து இங்கே எல்லா லைப்ரரிஸும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். தென் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். தென் ஃபாஸ்ட் ஏபிஐல ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் மிடில் வேர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு சீக்ரெட் கீ வச்சுட்டு ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் வரதுக்காக தென் நம்ம இங்கே வந்து ஓஆர்ல ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இங்கே ஜேடபிள்யூடி இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கான்ஃபிகரேஷன்லேருந்து எடுக்கிறோம். தென் இங்கே வந்துட்டு நான் ஜேடபிள்யூடி டோக்கன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து 1 hour வேலிட் இருக்கிறது மாதிரி நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன்.
ஸோ தென் அகைன் இதை வந்து என்கோட் பண்றேன். அப்புறம் நம்ம ஹோம் ஏபி வந்து இங்க ஓரலா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் இங்க லாகின் ஏபி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு ரீடைரக்ட் பண்ணி விடும். ஸோ ரீடைரக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆத்தென்டிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏபியை தான் நமக்கு வரணும். ஸோ அதுதான் இங்க வரப்போகுது. ஓகேவா? ஸோ நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். அப்புறமா எனக்கு இப்போ வந்துருச்சா ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ற மாதிரி. ஸோ இந்த ஆப்ஷனை நான் வந்து என்னோட மெயில் ஐடியை சூஸ் பண்றேன். ஸோ சூஸ் பண்ண உடனே எனக்கு கண்டினியூ ஆப்ஷன் கேட்குது. இந்த ரிவ்யூ ஃபாஸ்ட் ஏபி வந்து உங்களோட இது வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ நான் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தேன். ஸோ இப்போ எனக்கு கண்டினியூன்னு கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு இங்கே ரீடைரக்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, // கூகுள் கால்பேக் அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இங்கே செட் பண்றோம். ஓகேவா? ரீடைரக்டிவ் வரல. ஸோ இப்படிதான் உங்களோட அப்ளிகேஷனுக்கு நீங்க எஸ்எஸ்ஓ லாகின் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பாய் பாய்.